இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு புதுவை மணக்குள விநாயகர் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தமிழர் திருநாளாம் சித்திரை திருநாள் புதுவை முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. எந்த ஆண்டுக்கும் இல்லாத பெருமை இந்த ஆண்டுக்கு உள்ளது. அதாவது அள்ளி கொடுக்கும் சுக்கிரனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில் சூரியனுக்கு உகந்த உத்திராட நட்சத்திரத்தில் தேவ குருவான வியாழன் அசுர குருவான சுக்கிரன் வீட்டில் அடியெடுத்து வைக்கும் இப்புத்தாண்டான நந்தன ஆண்டு பிறப்பை முன்னிட்டு புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனையுடன் சிறப்பு பூஜைகளும் நடந்தது. வருடத்தின் துவக்க நாளான தமிழ் புத்தாண்டு தினத்தில் பக்தர்கள் தாமும் நாடும் வளம் பெற வேண்டும் என நினைத்து மணக்குள விநாயகரை தரிசித்து வழிபட்டனர். ஏராளமான பக்தர்கள் திரண்டதால் கோவில் நிர்வாகம் மக்கள் அமைதியான முறையில் வரிசையில் நின்று சுவாமியை தரிசிக்கும் வண்ணம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தது. மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட நலத்திட்ட பணிகளை அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், ராஜவேலு ஆகியோர் ஆய்வு செய்தனர். புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட உழவர்கரை, பிச்சை வீரன்பேட், மூலக்குளம், தக்கக்குட்டை, அரும்பார்த்தபுரம் பேட், JJ நகர் பகுதிகளில் ஆதி திராவிட மக்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் பொருட்டு வீட்டுமனை வழங்குதல், சமுதாய நலக்கூடம் அமைத்தல், அரசு புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்பவர்களின் மனையை அவர்களுக்கே மனைப்பட்டா வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளனவா என்பது குறித்து தொகுதி மக்களுடனும் அதிகாரிகளுடனும் அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், ராஜவேலு ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்போது அமைச்சர்களின் தனி செயலர்கள் அசோகன், கனகராஜ், ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் அன்பழகன், நில அளவை பதிவேடுகள் துறை இயக்குநர் ராஜமாணிக்கம், உழவர்கரை தாசில்தார் தில்லைவேல், ஆணையர் ராஜராஜன் மற்றும் அதிகாரிகள், ஊர் பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுவையில் சிலிண்டர் தட்டுப்பாடு அடுத்த 10 நாட்களில் சரி செய்யப்படும் என்று குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி கூறுகையில், புதுவையில் கேஸ் சிலிண்டர் தேக்க நிலையை 10 நாட்களுக்குள் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆயில் கார்ப்பரேஷன் ஆகிய நிறுவனங்கள் கூடுதலாக லோடு வழங்க ஒப்புக்கொண்டுள்ளனர். எனவே எரிவாயு பற்றாக்குறை குறிப்பிட்ட கால வரையறைக்குள் சரி செய்யப்படும். மேலும் வாடிக்கையாளர்கள் சிலிண்டர் பெறுவதில் கடினம் இருக்காது என்றும் எரிவாயு விநியோக பில் வழங்கப்பட்ட 5 நாட்களுக்குள் சிலிண்டர் விநியோகம் செய்யப்பட வேண்டும். இதில் ஏதேனும் காலதாமதம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட மக்கள் எண்ணெய் நிறுவனத்திடமும் தன்னிடமும் முறையீடு செய்யலாம் என்றும், சிலிண்டர் வழங்குவதில் குழப்பம் வராமல் இருந்து வாடிக்கையாளர்கள் காத்திருந்து வீட்டிலேயே சிலிண்டர் பெற்று எடை சரியாக உள்ளதா, கசிவு ஏதேனும் உள்ளதா என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். தனியார் பள்ளிகளிலும் ஏழை மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு என்ற மத்திய அரசின் கல்வி உரிமை சட்டம் செல்லும் என உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் 6 வயது முதல் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வியை அளிக்கும் வகையில் கல்வி உரிமை சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்து அது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க நாளாக கருதப்பட்ட நிலையில் இதனை எதிர்த்து தனியார் மற்றும் சிறுபான்மையினர் பள்ளிகள் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம்
மத்திய அரசு கொண்டு வந்துள்ள கல்வி உரிமை சட்டம் செல்லும் என்றும் இந்த சட்டம் அரசு, தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் அனைத்து பள்ளிக்கும் பொருந்தும் என்றும் அரசு உதவி பெறாத சிறுபான்மையினர் பள்ளிக்கு பொருந்தாது என்றும் தீர்ப்பளித்து இந்த தீர்ப்பு உடனே அமலுக்கு வருகிறது. மேலும் இதற்கு முன் நடந்த மாணவர் சேர்க்கையை இந்த தீர்ப்பு கட்டுப்படுத்தாது என்று அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. புதுவை முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் இலவச மிதிவண்டிகளை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுவை அரசின் சமூக நலத்துறை சார்பில் முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இலவச மிதிவண்டி வழங்கும் விழா பள்ளி முதல்வர் டாக்டர் பாஸ்கரன் தலைமையில் நடந்தது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகளுக்கு அரசின் இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர் சந்திரசேகரன் நன்றி கூறிய விழாவில் திரளான மாணவிகள் பங்கேற்று இலவச மிதிவண்டியினை பெற்று பயனடைந்தனர். புதுவை உழவர்கரை தொகுதி சிவகாமி நகரில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள மின் மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் இயக்கி வைத்தார். புதுவை மின்துறை சார்பில் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட சிவகாமி நகரில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் விழா நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்காக மின்மாற்றியை இயக்கி வைத்தார். தொடர்ந்து நகர சங்க தகவல் பலகையையும் நகர விளையாட்டு திடலையும் திறந்து வைத்து உடல் தானம் கொடையாளர் பட்டியலை வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், நகர சங்க நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஆதி திராவிட நலத்துறை சார்பில் உழவர்கரை தொகுதி மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி உள்ளாட்சித்துறை அமைச்சர் அலுவலகத்தில் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் பன்னீர்செல்வம் 7 நபர்களுக்கு திருமண உதவித்தொகையாக தலா 25,000 வீதமும், கலப்பு திருமண உதவித்தொகையாக 5 நபர்களுக்கு தலா 50,000 வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சரின் தனி செயலர் அசோகன், ஆதி திராவிட நலத்துறை நல ஆய்வாளர் பாரதி மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். வீட்டு வசதி வாரியம் சார்பில் சுதந்திர பொன்விழா நகரில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடு குடியிருப்பு வீடுகளுக்கான சாவிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளிடம் வழங்கினார். புதுவை வீட்டு வசதி வாரியம் சார்பில் சுதந்திர பொன்விழா நகரில் குறைந்த வருவாய் பிரிவில் 64 வீடுகளும், உயர் வருவாய் பிரிவில் 40 வீடுகளும் கட்டப்பட்டு குடியிருப்புகளை பெற்ற வீட்டு உரிமையாளர்களுக்கு சாவி வழங்கும் விழா நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் பன்னீர்செல்வம், வீட்டு வசதி வாரிய தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலையில் பயனாளிகளிடம் வீட்டு சாவியை ஒப்படைத்தார். விழாவில் உள்ளாட்சி மற்றும் வீட்டு வசதி துறை சிறப்பு செயலர் சுந்தர வடிவேலு, செயற்பொறியாளர், உதவி வளர்ச்சி அதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகளும் மற்றும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். புதுவை காலாப்பட்டு ஸ்ரீ சீரடி சாய்பாபா கோயிலில் தமிழ் புத்தாண்டு விழாவினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம், ஆரத்தையும், பாபா பல்லக்கு உற்சவமும் நடைபெற்றது. புதுவை காலாப்பட்டு ஸ்ரீ சீரடி சாய்பாபா கோயிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. அதன்படி காலையில் கொடியேற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு புஷ்பாபிஷேகமும் செய்யப்பட்டு சாய் பஜனையுடன் ஆரத்தையும், பின்னர் சாய்பாபா பல்லக்கு உற்சவமும் தொடர்ந்து அன்னதானமும் நடந்தது. விழாவில் திரளான சாய் பக்தர்கள் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் கலந்து கொண்டு ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் பேரருளை பெற்று பேரானந்தம் அடைந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சீரடி சாய்பாபா சேவா சேரிட்டபிள் டிரஸ்ட் மற்றும் ஸ்ரீ சீரடி சாய்பாபா சேவா சமிதியினர் செய்திருந்தனர். புதுவை பழங்குடியினர் மக்கள் கூட்டமைப்பினர் அதன் தலைவர் ராம்குமார் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து இலவச மனைப்பட்டா மற்றும் கல்வீடு கோரி மனு அளித்தனர். புதுவை பழங்குடியினர் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் ராம்குமார் தலைமையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வீடின்றி வாழும் ஏழை பழங்குடியின மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்றும் கல்வீடு கட்டிக் கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை மனு அளித்தனர். அதனை பெற்றுக் கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். நிகழ்ச்சியின் போது கூட்டமைப்பு நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் லூர்து அன்னை திருத்தல திருவிழா நாளை சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்குவதாக பங்குத்தந்தை அருட்திரு ரிச்சர்ட் அடிகளார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வில்லியனூர் பங்குத்தந்தை அருட்திரு ரிச்சர்ட் அடிகளார் கூறுகையில், வில்லியனூரில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க தூய லூர்து அன்னை திருவிழா
நாளை சனிக்கிழமை 14ஆம் தேதி வேலூர் மறைமாவட்ட ஆயர் சவுந்தரராஜ் தலைமையில் கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளதாகவும் தொடர்ந்து தினமும் திருப்பலியும் தேர் பவனியும் நடத்தப்பட்டு வரும் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழக ஆயர் பேரவை துணை செயலாளர் ஜோசப் ராஜ் தலைமையில் திருவிழா திருப்பலியும் புதுவை கடலூர் உரை மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் கூட்டு திருப்பலியும் ஆடம்பர தேர் பவனியும் நடைபெற உள்ளதாக அவர் கூறினார். 14ஆம் தேதி சனிக்கிழமையன்று காலை 5:30 மணிக்கு வேலூர் மறைமாவட்ட ஆயர் மேதகு சவுந்தரராஜ் அவர்கள் தலைமையிலே திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து மாதாவினுடைய திருக்கொடியேற்றமும் நடைபெறவிருக்கின்றது. திருவிழா நாளன்று ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 7:30 மணிக்கு தமிழக ஆயர் பேரவையின் துணை செயலர் அருட்தந்தை ஜோசப் ராஜ் அவர்கள் தலைமையிலே திருவிழா கூட்டு திருப்பலி நடைபெறவிருக்கின்றது. அன்றைய தினம் 22ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு டாக்டர் அந்தோணி ஆனந்தராயர் அவர்களின் தலைமையிலே சிறப்பு கூட்டு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து அன்னையினுடைய திருவிழா தேர்பவனியும் சிறப்பாக நடைபெறவிருக்கின்றது. புதுவையில் கொசு ஒழிப்பு பற்றிய ஆலோசனை கூட்டம் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. அதில் கொசு ஒழிப்பிற்கு தேவையான மருந்து பொருட்களை கொள்முதல் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். புதுவையில் கொசு ஒழிப்பு, பன்றி மற்றும் இதர கால்நடைகள் வீதிகளில் திரிவது சம்பந்தமாக உள்ளாட்சித்துறை மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் கொசுவை ஒழிப்பதற்கு நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து கழிவுநீர் எங்கும் தேங்காமல் இருக்க வாய்க்கால்களை முறையாக சுத்தம் செய்யவும், கொசுவை ஒழிக்க ஆங்காங்கே மருந்து தெளிக்குமாறும், கொசு ஒழிப்பிற்கு தேவையான மருந்து பொருட்களை கொள்முதல் செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். மேலும் பன்றி மற்றும் இதர கால்நடைகள் வீதிகளில் திரிவதை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சுந்தர வடிவேலு, துணை இயக்குநர் கலியபெருமாள், சுகாதாரத்துறை உதவி இயக்குநர் டாக்டர் சர்மா, புதுவை நகராட்சி ஆணையர் அழகிரி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் நாகராஜன் மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை IRB போலீஸ் உள்பட 2 வாலிபர்கள் சாலை விபத்தில் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். புதுவை பிருந்தாவனம் பகுதியைச் சேர்ந்த சிவராஜ் என்ற IRB பட்டாலியன் போலீஸ்காரர் தனது நண்பர் ராஜேந்திரன் என்பவருடன் கிரிக்கெட் விளையாடுவதற்காக புதுவையில் இருந்து திண்டிவனத்திற்கு மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டுச் சென்றார். அப்போது கிளியனூர் புறவழிச்சாலை கூத்தப்பாக்கம் செல்லும் கூட்டுப்பாதையில் சென்றபோது திண்டிவனத்திலிருந்து புதுவை நோக்கி வந்த வேன் மோட்டார் சைக்கிளில் எதிர்பாராத விதமாக மோதிய விபத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற 2 வாலிபர்களும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கிளியனூர் போலீசார் வாலிபர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் அம்மன் தேர்பவனியை சபாநாயகர் சபாபதி வடம் பிடித்து துவக்கி வைத்தார். புதுவை அரியாங்குப்பத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தின் 98வது வருட செடர் தேர் திருவிழா பிரம்மோற்சவம் கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடந்து வருகிறது. அதில் முக்கிய உற்சவமான அம்மன் தேரில் பவனி வரும் தேரடி உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனையுடன் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு தொடர்ந்து அம்மனின் தேர் வீதியுலா நடைபெற்றது. தேர் பவனியை சபாநாயகர் சபாபதி வடம் பிடித்து துவக்கி வைத்தார். விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுவை வாதானூர் அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயத்தில் நடந்த லட்சதீப விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் வாதானூரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயத்தில் லட்சதீப விழா நடைபெறுவதை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு லட்சதீபம் ஏற்றப்பட உள்ளதால் பக்தர்கள் நோன்பிருந்து அபிஷேகம் மற்றும் ஆராதனையில் பங்கேற்று ஆஞ்சநேய சுவாமியின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவல் குழுவினர் மற்றும் வாதானூர் கிராமவாசிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.